நம்ம தினமும் பார்க்கக்கூடிய இயற்கை கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை இயல்பாகவே கற்றுக்கலாம். சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு விதையை வச்சு மண்ணால் மூடி தண்ணி ஊற்றி வளர்த்தோன்னு வைங்களேன், அந்த விதை ஒரு செடியாக முளைச்சி ஒரு பெரிய மரமாக உருவெடுக்குது. ஆனால் இந்த விதை வந்து நான் மண்ணுக்குள்ளே போக மாட்டேன், அழுத்தத்தை தாங்க மாட்டேன், சகதிக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சின்னா அந்த விதை செடியாக உருவெடுத்து ஒரு மரமாக மாறாது. இதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேணும், மனநிறைவு வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு நம்ம தேடுறோம், ஓடுறோம். ஆனால் இந்த மனநிறைவு, நிம்மதி எல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை, துன்பங்களை, தோல்விகளை, நிராகரிப்புகளை, அவமானங்களை, முக்கியமாக இழப்புகளை எவன் ஒருத்தன் கடந்து வரானோ அவன் தான் மனநிறைவோடு இருக்கிறான். ஆனால் நம்ம இயல்பாகவே துன்பங்களை சந்திக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஒரு ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அது தவறாக போய் முடிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கிறோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம வந்து செய்யக்கூடிய கடமைகளை நம்ம பண்ணிடணும் அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்க நிம்மதியாக அந்த நாள் இரவு உறங்க போகிறாங்க. அதனால் பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் வாய்ப்புகளே அடங்கி இருக்குது. வாய்ப்புகள் தானாக உருவாகாது, நாம் தான் அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். உழைக்கிறவனுக்கு அந்த கடவுளே வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து யார் மூலமானும் வரலாம், ஆனால் அந்த உழைப்பை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும்.